இங்க நம்ம ஹீரோனோட கால்ல ஊசி வச்சு குத்துன அந்த இடம் வயசாகி அப்படியே தோல்ல சுருங்க ஆரம்பிக்குது. என்ன இருக்குன்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வயசான ஹீரோயினை அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே பாரமா நினைக்க பழங்காலத்து செட்டப்ல ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ பார்க்குறாங்க. நம்ம ஹீரோனும் உள்ளே போய் மெய் மறந்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. வந்து கொஞ்ச நேரத்தில் 70 வயசான நம்ம பாட்டி 25 வயசு சின்ன பொண்ணாக மாறிடுறாங்க. இது கடவுள் நமக்கு கொடுத்த 2வது சான்ஸ், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லி யாரும் என்ன தேட வேண்டாம் அப்படின்னு வீட்டில் லெட்டர் எழுதி வைப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசை. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் அவங்க பாடுறத பார்த்து ஒரு பெரிய கம்பெனிலேருந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த தாத்தா தான் நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நம்ம ஹீரோன் அவங்க பேரனோட மியூசிக் பேண்ட்லேயே சிங்கராக மாறிடுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியோட மேனேஜர் கூட நம்ம ஹீரோன் அப்படியே நல்லா க்ளோஸாக பழகிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க கான்சர்ட்டோட ஃபினாலே அப்போ அவங்க பேரனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கான்சர்ட்டை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா அவங்களுக்கு பிளட் வேணும். நம்ம ஹீரோனுக்கும் அவங்க பேரனுக்கும் ஒரே பிளட். இப்படி பிளட்டை கொடுத்தா திரும்ப அவங்க பாட்டியாகவே மாறிடுவாங்க. இப்படி நம்ம ஹீரோன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே அவங்க பையன் ஓட்டு கேட்டுட்டு சொல்கிறாங்க, மொத்தத்தையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறமா அது உங்களுக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ணுங்க, குடும்ப ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவங்களோட பிளட் டொனேட் பண்ண திரும்ப பாட்டி ஆயிடுறாங்க. அவங்க அப்புறம் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கிற லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க.